ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி தேதி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்துமே படிப்படியாக குறைஞ்சு ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டம் காணாமல் போகணும் அப்படின்னா வராகி தாயை இன்று மாலை நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. அதிலும் குறிப்பாக இந்த பஞ்சமி திதியில் காரிய சித்தி நேரம்னு 1 மணி நேரம் வரும். அந்த நேரத்தில் நம்ம பூஜை அறையில் அமர்ந்து வராகி அம்மனை மனசார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் அனைத்துமே அடுத்த பஞ்சமி திதிக்குள்ளே காணாமல் போவதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும், நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி சரியாகணும், வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும், எதிரி தொல்லை விலகணும், இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலகணுமோ அந்த பிரச்சனைக்காக இந்த வழிபாட்டை இன்றைக்கி செய்யலாம். இன்று மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வராகி அம்மனோட படம் இருந்துச்சுன்னா வராகி அம்மனை நல்லா தொடச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து சிகப்பு நிற பூக்களை வைங்க. சிலை இருந்ததுன்னா அதற்குண்டான அபிஷேக ஆராதனைகளை முறையாக செய்யுங்க. வராகி அம்மனுக்கு அலங்காரம் செய்யுங்க. வராகி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கட்டாயமாக நீங்கள் வைக்கணும். அது கிழங்கு வகைகளாக இருக்கலாம், இல்லை மாதுளப்பழ முத்துக்களாக இருக்கலாம், இல்லை வாழைப்பழமாக இருக்கலாம், பானகமாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். வராகி அம்மன் உங்களுடைய அம்மா, அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக நீங்கள் பாசமாக வைங்க. பிறகு பூஜை அறையில் உட்காந்து சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வராகியம்மனை நினைத்து மனம் உருகி நீங்கள் சொல்லணும். காரிய சித்தி பெற வராகியம்மனோட மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்தி தாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்தி தாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்தி தாயே நமக. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் நீங்கள் முழுவதும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை இத்தனை முறை தான் நீங்கள் உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு கோரிக்கை உங்களுக்கு மனசில் வச்சுக்கோங்க. அந்த கோரிக்கையை அம்மா கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல கஷ்டங்களில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க. இன்றைக்கி பஞ்சமி திதியில் காரிய சித்தி நேரம் எப்போ வருதுங்கிறத பார்க்கலாம். 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு 7:15 8:15 வரைக்கும் இந்த காரிய சித்தி நேரம் வருது. வீட்டில் வராகி அம்மனோட திருவுருவ படம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏற்றியிருக்கும் தீப சுடரில் வராகி அம்மன் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு. உங்களுடைய கஷ்டம் மட்டும் தீரணும் அப்படின்னு இல்லைங்க, உங்களுக்கு என்ன வரம் தேவையோ அதை வராகி அம்மன்கிட்ட நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் கண்டிப்பாக நியாயமான முறையில் நேர்மையானதாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. தேய்பிறை பஞ்சமிங்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை வைங்க. உங்கள் கஷ்டம் மட்டும்தான் தீரணும்னு இல்லை, நீங்கள் மனசில் என்ன வேணாலும் நினச்சிருக்கலாம். உங்களுக்கு அது நியாயமான கோரிக்கைங்கிறது அது உங்கள் மனசில் தெரியும் இல்லையா? ஏன்னா அம்மன் கிட்ட நேர்மையான முறையில் நம்ம வேண்டுதல் வைத்தால் மட்டுமே அது முழுவதும் நமக்கு காரிய சித்தி நடக்கும். அவங்க கேட்டதை நம்ம கேட்டதை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அதனால் நேர்மையான முறையில் அம்மாவை அணுகணும். எந்த ஒரு மனசில் தீய எண்ணத்தோடையும் அம்மாவை அணுகக்கூடாது. மாறா நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நினைத்தால் மட்டுமே அது நல்லது நடக்கும். அடுத்தவங்க கெட்டு போகணும்னு அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு அம்மா கிட்ட போனோம்னா நிச்சயமாக அது நமக்கு எதிர்விளைவை உண்டு பண்ணும். அதனால் எப்பொழுதுமே வராகி அம்மங்கிட்ட போகும்பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நேர்மறையாக இருக்கணும். நம்ம எப்படி உடலை தூய்மையாக வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட போகிறோமோ அதே மாதிரி மனசையும் தூய்மையாக வச்சுக்கிட்டு தான் அம்மா கிட்ட போகணும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு சித்தி அடையும். மனசார நீங்கள் வேண்டுங்க. நீங்கள் வேண்டதை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் 7:15 8:15 இந்த மந்திரம் ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்தி தாயை நமகங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வேண்டும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நடக்கும். இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சொல்லி நீங்கள் அம்மன்கிட்ட வேண்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு கேட்டபடி கிடைக்கும். வராகி அம்மனை முழுவதுமாக நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பாங்க. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பாங்க. வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.